இன்னைக்கு நான் அதுல இருந்து கண்டினியூ பண்ண போறேம்மா. ஸோ யாராவது ஒருத்தர் ரீகால் பண்ண முடியுமா? டயஃப்ராக்ஷன்னா நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன் நேத்து. ரீகால் பண்ண பார்க்கலாம். Bending of light. பெண்டிங் ஆஃப் லைட். எப்போ லைட் பெண்ட் ஆகும்? It meets the corner. When it meets the corner of the object, the light will bend. ஸோ அதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். நேற்று ஒரு சின்ன வீடியோவும் காட்டினேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லிட் வழியா ஒரு லைட் பாஸ் ஆச்சுன்னா அந்த லைட் என்ன பண்ணும்னா சென்டர்ல ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும். அதோட ரெண்டு பக்கமும் ஆல்டர்னேட்டிவ் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும். போக 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 சுத்தமா எந்த விதமான லைட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியாத மொத்தமா போயிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ், டயஃப்ராக்ஷன். அண்ட் இது நம்ம வீட்டில் பண்ணி பார்க்க முடியுமா சார்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த ஓப்பனிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓப்பனிங் எவ்வளோ சின்னதாக இருக்கணும்னா இட் ஷுட் பி ஆஸ் ஸ்மால் ஆஸ் யுவர் வேவ் லென்த் ஆஃப் த லைட். நீங்கள் எந்த லைட்டை வச்சு நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த லைட்டோட வேவ் லென்த்தை விட இந்த ஓப்பனிங் சின்னதாக இருக்கணும். அப்போ தான் இந்த எஃபெக்ட் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நான் காட்டின வீடியோவில் இந்த மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டையுமே ரெட் கலர் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஏன் சார் ரெட் கலர்னா, ரெட் கலர் தான் இருக்கிற எல்லா கலர்ஸ்லையுமே கொஞ்சம் வேவ்லென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற கலர். ஸோ அதை எடுத்துக்கிட்டா நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அந்த லைட்டை எடுத்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணா, ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்லிட்டோட வித் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி எஃபெக்ட் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அந்த ஸ்லிட்டோட வித்தை கொஞ்சம் 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 கொஞ்சமாக கம்மி பண்ண கம்மி பண்ண கம்மி பண்ண கம்மி பண்ண என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட்ல சென்டர்ல பிரைட் ஃப்ரிஞ்ச் அண்ட் அந்த பக்கமும் இந்த பக்கமும் என்ன தெரிய ஆரம்பிச்சிடும், ஆல்டர்னேட்டிவ் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் ஈஸியாக நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் சிங்கிள் ஸ்லிட் டயஃப்ராக்ஷன். ஓகே, இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் சிங்கிள் ஸ்லிட் டயஃப்ராக்ஷன் சொல்லி பேர். நம்ம ஏற்கனவே டபுள் ஸ்லிட்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். டபுள் ஸ்லிட்ல எப்போ பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும், எப்போ டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும். பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகணும்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கணும்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்கணும், பாத் டிஃபரன்ஸ் என்ன இருக்கணும், மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம். ஓகேவா? இதில் நம்மளோட டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அதே மாதிரி இங்கேயும் சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. புரிஞ்சுதா? இங்கேயுமே நமக்கு ரொம்ப சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. நான் அது உங்களுக்கு காட்ட போறேன். எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் இன்டர்ஃபரன்ஸோட க்ரைட்டீரியா, ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே டயஃப்ராக்ஷனுடைய க்ரைட்டீரியா. ஸோ நான் உங்களுக்கு டேப்லெட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்கும் நீங்கள் படிக்கிறதுக்காக. ஸோ கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு இன்டர்ஃபரன்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது? ரெண்டு வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகணும். அப்படி சூப்பர் இம்போஸ் ஆனால் வர்றது தான் இன்டர்ஃபரன்ஸ். இங்கே கொஹிரண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த கொஹிரண்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் சும்மா ரெண்டு வேவ் இன்டர்ஃபியர் ஆனால் மட்டும் உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்துடாது. டபுள் ஸ்லிட்ல வர்ற மாதிரி ரெண்டுமே கொஹிரண்ட்டாக இருக்கணும். அது என்ன சார் கொஹிரண்ட்? கொஹிரண்ட்னா the waves wavelength frequency amplitude எல்லாமே த்ரூ அவுட் த கோர்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். எக்காரணத்து கொண்டும் அது மாறக்கூடாது டைமை பொறுத்து. அதனால தான் நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட்டான சோர்ஸ் எடுத்து டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதே கிடையாது. கவனிச்சு பாருங்க, ஒரு சோர்ஸ்ல இருந்து வர்ற லைட்டை நான் ரெண்டு ஸ்லிட் வழியாக பாஸ் பண்ணி இன்டர்ஃபரன்ஸ் நடக்க வைப்பேன். நான் பேசாமல் அதை ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்லிட் எடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனா நமக்கு இதே ரிசல்ட் வருமானு நிறைய பேர் கேட்கறது உண்டு. ஆனால் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான சோர்ஸ் எடுக்கும் பொழுது அந்த ரெண்டு சோர்ஸுமே கொஹரண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ரெண்டு டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு சோர்ஸுடைய வேவ் லென்த் ஜாஸ்தியாகவும் இன்னொரு சோர்ஸுடைய வேவ் லென்த் கம்மியாகவும் இருக்கலாம், ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றம் அடையிறது உண்டு. அதனால ஜென்ரலி இட் வில் நாட் பி யூஸ்ட். ஓகே, ஸோ கொஹரண்ட் சோர்ஸ்னா டூ source of light whose wavelength, frequency, amplitude, everything remains the same. அப்படி இருந்ததுன்னா
அதனால் நம்ம கொஹரண்ட் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதே ஒரே சோர்ஸ் தான், ஒரே ஸ்லிட்டு தான். இப்போ அதுலேருந்து வெளியே வர்ற லைட்னால தான் இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ ஏன் இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த லைட்டுக்குள்ளே இருக்கிற வேவ்லெட்ஸே ஒன்றுக்கு ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகி we will get that interference the diffraction pattern on the screen. ஓகேவா? எப்படி இதுல இருந்து இந்த ஓப்பனிங்ல இருந்து வெளியே வரப்போற லைட்டே ஒண்ணுக்கு அந்த வேவ்லெட்ஸ்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு மிக்ஸ்அப் ஆகி அந்த வேவ்லெட்ஸ்னால வெளியே வரப்போறது இந்த இன்டென்சிட்டி பேட்டர்ன். ஓகே, இங்க இது என்ன? width of your fringe, beta lambda d by d, where capital D is the distance between your fringe to the screen, small d is the separation between your slit, and lambda is the wavelength of the light we use. And this equation will directly tell you what is the width of the fringe that's going to form. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கிற ஃப்ரிஞ்சோட வித்தும் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆக போற ஃப்ரிஞ்சோட வித்தும் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, லாம்டா டி பை டி அப்படிங்கிறது நார்மல் ஃப்ரிஞ்ச் வித் எங்க இன்டர்ஃபரன்ஸ்ல 2 times of that is going to be the width of the fringe that's in the middle. இதை நம்ம சென்ட்ரல் மேக்சிமான்னு சொல்றது உண்டு. ஸோ சென்ட்ரல் மேக்சிமாவோடைய வித்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற ஃப்ரிஞ்சஸோட வித்தை விட ஆல்மோஸ்ட் 2 times ஜாஸ்தியாக இருக்கு. பாருங்க, beta naught is the fringe width of the central maxima, which is 2 times beta, where beta is the fringe width of the other fringes. அதையும் நோட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் த ஃப்ரிஞ்ச் வித் ஆஃப் தி அதர் ஃப்ரிஞ்சஸ். ஸோ இந்த இடத்துல இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே ஃபார்ம் ஆக போகிற அத்தனை ஃப்ரிஞ்சஸ்மே ஒரே பிரைட்னஸோட இருக்கும். ஓகே, இன்டென்சிட்டி சேம்னு சொன்னால் ஆல் த ஃப்ரிஞ்சஸ் வில் ஹாவ் சேம் பிரைட்னஸ் த்ரூ அவுட் த கோர்ஸ். ஓகே, இந்த இடத்துல எல்லா ஃப்ரிஞ்சஸ்க்குமே இன்டென்சிட்டி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 10 ஃப்ரிஞ்சாக இருந்தாலும் சரி, 15 ஃப்ரிஞ்சாக இருந்தாலும் சரி, எத்தனை ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆனாலும் த இன்டென்சிட்டி ஆஃப் தோஸ் ஃப்ரிஞ்சஸ் வில் ஆல்வேஸ் பி த சேம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ரிஞ்சோடைய இன்டென்சிட்டி ரொம்ப கூடுதலாக இருக்கும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரிஞ்சஸுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே போகும். ஒரு பாயிண்ட்ல சுத்தமாக எதுவுமே தெரியாத போயிடும். நோட் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம் இதை. Sir, screen share ஆகல sir. ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா? ஒரு நிமிஷமா, இப்போ தெரியுதா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் படிச்சது தான். xn ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த வித் ஆஃப் த பிரைட் ஃப்ரிஞ்ச். அதாவது சென்டர்ல இருந்து உங்க பிரைட் ஃப்ரிஞ்சோடைய வித் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் ஃபார்முலா வில் டைரக்ட்லி கிவ் யூ தி ஆன்சர். இது 2n-1 lambda d by d will tell you the width of the dark fringe from the center. This is 2. இப்போ டயஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் அதே சினாரியோ தான். ஆனால் டயஃப்ராக்ஷனில் ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா, இங்கே டார்க் ஃப்ரிஞ்சுக்கு என்ன நான் சினாரியோ கொடுத்துருக்கனோ அது இங்கே பிரைட் ஃப்ரிஞ்சோடைய க்ரைட்டீரியாவாக மாறிடும். இங்கே பிரைட் ஃப்ரிஞ்சோட க்ரைட்டீரியாவாக இருக்கிறது இங்கே டார்க் ஃப்ரிஞ்சோட க்ரைட்டீரியாவாக மாறிடும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இதை எல்லாருமே கவனமாக கவனித்து எழுதிக்கோங்க. இங்கே இன்டர்ஃபரன்ஸில் நமக்கு பிரைட் ஃப்ரிஞ்சாக தெரிஞ்ச க்ரைட்டீரியா இந்த இடத்துல டார்க் ஃப்ரிஞ்சோட க்ரைட்டீரியாவுக்கு போயிடும். இங்கே டார்க் ஃப்ரிஞ்சாக இருக்கிறது இங்கே பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு போயிடும். அதே மாதிரி தான் பாத் டிஃபரன்சஸும் கூட.
எழுதியாச்சம்மா? ம். ஸோ ப்ராப்ளம்ஸ் தரேன் இப்போ போடலாம். சார் 1 minute. எஸ் 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 எஸ். கம்ப்ளீட் பண்ணியாச்சாம்மா? Yes, sir. Yes, sir. சார் கொஸ்டின் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். See, width of a single slit diffraction experiment such that 20 maxima of the double slit pattern are obtained within the central maxima of the diffraction pattern. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ சிங்கிள் ஸ்லிட் டயஃப்ராக்ஷன்னால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற. அப்படி நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுனால உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும். சென்டர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் சென்டர்ல ரொம்ப பிரைட்டா இருக்கும். அப்புறம் போக போக அந்த ஃப்ரிஞ்சோடைய வித்து கம்மியாயிட்டே போகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸாக்டா காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்படி ஒன்று இருக்கு. இது எல்லாமே வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச். நான் ப்ளூ கலர்ல ஷேட் பண்றேன்ல, நான் ஷேட் பண்ணாத விட்டுருக்கிற இடம்லாம் டார்க் ஃப்ரிஞ்ச். அப்போ சென்டர்ல இருக்கிறது பிரைட் ஃப்ரிஞ்ச், அதுக்கப்புறம் ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச், திரும்பவும் பிரைட் ஃப்ரிஞ்ச், டார்க் ஃப்ரிஞ்ச், இப்படி தான் வரும். அப்புறம் போக போக இதோட இன்டென்சிட்டி குறைஞ்சி ஒன்றுமே இல்லாத போயிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இதுதான் உன்னோட சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் டேப்லர் காலம்ல காட்டின பிரைட் ஃப்ரிஞ்ச் சென்ட்ரல் மேக்ஸிமாவுடைய வித் இதுதான், which is 2 times பீட்டான்னு படிச்சுங்க, which is 2 lambda into capital D by small d ன்னு படிச்சது இதுதான். இப்போ விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ரிஞ்ச் இருக்கக்கூடிய இடத்துல
ஒரு டபுள் ஸ்லிட்டையும் நம்ம சேர்த்து பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே சினாரியோ வச்சு நான் ஒரு டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனா இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள உனக்கு 20 ஃப்ரிஞ்சஸ் வந்துடுதான். எதுல உன் டபுள் ஸ்லிட்ல இருந்து வர்ற மாதிரி 20 ஃப்ரிஞ்சஸ் இந்த இடத்துல ஆக்கிபை பண்ணிடுதுன்றாங்க. உனக்கு நான் சொல்றது புரியுதா? இங்க சொல்லியிருக்காங்க பாரு 20 maxima of the double slit interference patterns are obtained within the central maxima of the diffraction pattern. So இப்போ இந்த diffraction pattern குள்ளேயே so மொத்தம் 20 maximas வந்துருதுங்கறாங்க. அப்போ 20th maxima 20வது maxima உடைய width என்ன 20 times d lambda by small d. கரெக்டா? That is the formula that gives you the width of the 20th fringe சென்டர்ல இருந்து. ஓகே, சோ சென்டர்ல இருந்து 20 fringe உடைய width இது. கண்டிப்பா இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? நம்ம b நாட்டுக்கு ஈக்குவலா இருக்கணுமா? நான் சொல்றது புரியுதாமா? எஸ் சார். சோ கண்டிப்பா இது என்னது ஒரு 20 fringe உடைய width. இது எங்க இருந்து நான் கண்டுபிடிச்சேன்? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேத்து டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சோம் இல்லையா? அதுல nth பிரைட் fringe உடைய ஃபார்முலா எடுத்திருக்கிறேன். ஸோ என்னங்கிற இடத்துல 20 போட்டிருக்கேன் பிகாஸ் தேர் ஆர் கோயிங் டு பி 20 பிரைட் ஃப்ரிஞ்சஸ். இது எங்க அகாமடேட் ஆயிருக்குன்னா சென்ட்ரல் மேக்ஸிமால அகாமடேட் ஆயிருக்கு. ஸோ சென்ட்ரல் மேக்ஸிமாங்கிறது இதுதான். சென்ட்ரல் மேக்ஸிமாவோட வித் வந்து 2 பீட்டா. பீட்டான்றது இந்த ஒரு ஃப்ரிஞ்சுடைய வித்து தான் பீட்டா. இதை விட 2 டைம்ஸ் இதோடைய வித் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்ச ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நான் இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுவேன். 20d lambda by d. மற்றபடி உன்னோட ஸ்லிட்டுடைய வித்து, ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், நீ யூஸ் பண்ண போற மோனோக்ரோமேட்டிக் லைட்டுடைய வேவ் லென்த், இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். எண்ட் ஆஃப் த டே என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஸ்லிட்டுடைய வித் என்னன்றதா கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வித் ஆஃப் தி சிங்கிள் ஸ்லிட்? அதனால நான் அதை பீன் வச்சுக்கிறேன். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் 3 சார். கரெக்ட். முடிச்சாச்சா? சொல்லுப்பா. ஆன்சர் மட்டும் எப்படி வந்துச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆன்சர் ஒண்ணுமே கிடையாதுப்பா. இப்ப பாரு டி எவ்வளோ? 2 மில்லிமீட்டர். ஆமா, அதை இங்க உள்ள போடு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே பண்ண வேண்டாம். 20/2 equal to 2/b. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே சார். ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் தரேன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 2015 கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு கேள்வி போடுங்க பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் மாறுது.
ஆப்ஷன் சியா சார்? இல்லப்பா, ஆப்ஷன் சி இல்ல. Sir, option D, sir. Sir, option 2. Four. முடிச்சிட்டீங்கன்னா உங்களோட மைக்ஸை மியூட் பண்ணுங்க, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். Sir, போடுங்க. option 4, sir. Sir, ஆப்ஷன் 4 இல்லையேம்மா, அதுவா வருது, செக் பண்ணுங்க. Sir, option 2. அவ்வளவுதான். Option 2, sir. எஸ் மா, டைரக்ட் கொஸ்டின்மா. என்னம்மா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோமே அதே மாதிரி கொஸ்டின் தான் அது. சார் சொல்லுப்பா. ம் நீங்க போட்டு காட்டுங்க சார். அதேதாம்மா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் இதுல தப்பு பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த சம்ல எல்லாம் தப்பு பண்ணா என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன காம்ப்ளிகேட்டட் சம் போட போறீங்க? இங்க பாருங்க, அதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வாட் வில் பி த வித் ஆஃப் ஈச் ஸ்லிட் ஃபார் அப்டைனிங் 10 maxima of double slit within the central maxima. ஓகே, சோ இந்த முறை எதோட ஸ்லிட் வித் கேக்குறாங்க? சிங்கிள் ஸ்லிட் உடைய ஸ்லிட் வித் கேக்குறாங்க. ஸ்லிட் வித் வித்தின் த சென்ட்ரல் மேக்ஸிமம் ஆஃப் த சிங்கிள் ஸ்லிட். போன வாட்டி 20 போட்ட இடத்துல இந்த இடத்துல 10 போடு. இப்போ அவ்வளவுதான், இதை விட பெரிய சேஞ்ச் ஒண்ணுமே கிடையாது. ஸ்மால் டி ஈக்குவல் டு அதே மாதிரி 2d lambda பை பின்னு வச்சுக்கோ, பி கண்டுபிடிக்கணும், அதேதான். இப்ப இந்த வாட்டி ஸ்மால் டி என்ன? வெறும் 1 millimeter. அவ்வளவுதானே. இதுல ஏன் தப்பு வருது இத்தனை பேருக்குன்னு தெரியலையே. ஜஸ்ட் இதே மாதிரி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம் போட்டேன். நீங்க என்ன பண்ணணும், 10 இருக்கிற இடத்துல 20 இருக்கிற இடத்துல 10 போடணும், அவ்வளவுதான். யோசனை பண்ணி கொஷினை நல்லா படிச்சுட்டு போடுங்க. அவசரமா போனீங்கன்னா ஆன்சர் வராது. நிறைய பேர் தப்பா ஆன்சர் சொல்றீங்க. இந்த சம்முக்கு இப்பதான் போட்ட சம்ல தப்பு பண்ணவே கூடாது. இது அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் கொஸ்டின். அசர்ஷன் அண்ட் ரீசனிங் தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வரும்? A is true, A is true, reason also true, reason is the right explanation.
அப்படின்னு வரும். அடுத்தது assertion to reason to it is not the right explanation வரும். It is not the right explanation. Third வந்து assertion is true, reason is false. இல்ல assertionும் false, reasonும் false. சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். யோசனை பண்ணி பதில் சொல்லணும். அவசர அவசரமா ஏதோ ஒரு பதில் சொல்லக்கூடாது. நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்னு எனக்கு சொல்லணும். சொல்லுங்கம்மா, ஏதாவது பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. The intensity is directly proportional to square of the slit width. அதாவது நீ ஸ்லிட் வித் இன்டென்சிட்டியை எப்படி ரிலேட் பண்ணானா, ஸ்லிட் வித் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த இன்டென்சிட்டி. அதாவது நீங்க 2 டைம்ஸ் உங்களோட ஸ்லிட் வித்தை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இன்டென்சிட்டி 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் இதுக்கு விஷயம். ஓகே, and it is directly proportional to slit width. This is because the increase in the fringe width increases the amount of the light which is passing through the screen. Alright, அப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்க? The width of the slit is made double the original width of the size of the central fringe band reduces to half and the intensity increases 4 folds. So உங்களோட intensity வந்து எவ்வளவு டைம் இன்க்ரீஸ் ஆகும்? உங்களோட intensity 4 times இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றது? The intensity of the interference fringes in a double slit experiment arrangement in a model by a diffraction pattern of each slit. Intensity of the
interference fringes in a double slit arrangement is modulated by diffraction pattern of each slit. அதாவது 2 சிங்கிள் ஸ்லிட் இருக்கு இல்லையா, அந்த 2 சிங்கிள் ஸ்லிட்டுமே இந்த மாதிரி டயஃப்ராக்ஷன் ஆகிறதுனால தான் உன்னுடைய டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல வரப்போற ஃப்ரிஞ்ச் வித்தோடைய இன்டென்சிட்டிஸ் முடிவாகுன்றாங்க. இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் கிடையாது. அதான் இதுக்கு ஆன்சர். சார் இந்த மாதிரியான கேள்விகளும் வரும். சொல்லுப்பா. சார் அசென்ஷன்ல வந்து ரெடியூஸ் பை ஆஃப் கொடுத்துருங்க. அசர்ஷன்ல வந்து என்ன ரெடியூசஸ் பை ஆஃப்? உன்னோட ஸ்லிட் வித், அது ஃப்ரிஞ்ச் வித் இல்ல, அதாவது உன்னோட ஸ்லிட் இருக்குல்ல, ஸ்லிட் இஸ் மேட் ட்வைஸ் த ஒரிஜினல் வித் அப்படின்னு கொடுத்துட்டு the diaphragm band reduces by half. diaphragm bandனா உன்னோட ஸ்லிட் இருக்கு இல்லையா, ஸ்லிட் உடைய வித், உன் ஸ்லிட் உடைய வித் வந்து பாதி ஆயிடும்ங்கறாங்க. புரிஞ்சுதா? உன் ஸ்லிட்டோடைய வித் பாதி ஆயிடும் அப்படிங்கிறாங்க. சோ உன் ஸ்லிட்டோடைய வித் பாதி தான் ஆகும். ஏன்? உன்னோட ஃபார்முலா என்ன? இதான ஃபார்முலா, பீட்டா ஈக்குவல் டு 2 லாம்டா டி பை டி தானே. இந்த டியை வந்து நான் 2 மடங்கா அதிகமாக்குனேன்னா என்னோட ஸ்லிட் வித் பாதியா குறைஞ்சிரும். ஆனா அதோடைய இன்டென்சிட்டி பிரைட்னஸ் 4 மடங்கா அதிகமாயிடும். ஏன்னா ஸ்மால் டிங்கிறது தான் உன்னுடைய ஸ்லிட்டுடைய வித். ஞாபகம் இருக்கா? கேபிட்டல் டிங்கிறது உன் ஸ்லிட்டுக்கும் ஸ்கிரீனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்மால் டிங்கிறது உன் ஓப்பனிங், ஒரு சிங்கிள் ஸ்லிட்டுடைய வித் எவ்வளோ அப்படிங்கிறது ஸ்மால் டி. அதை நீ 2 மடங்கு அதிகமாக்குனீங்கன்னா உன்னோட ஸ்லிட் வித் பாதியா குறைஞ்சிட்டு உன்னோட இன்டர்ஃபரன்ஸ் 2 டைம்ஸா 4 டைம்ஸா இன்க்ரீஸ் ஆயிடும். ஆல்ரைட், ஓகே. ஓகே. நெக்ஸ்ட், போலரைசேஷன். இந்த போலரைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். இந்த வார்த்தையை இதுக்கு முன்னாடி எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலரைசேஷன், போலரைசர், போலராய்டு, அந்த மாதிரி வார்த்தைகளை எங்கேயாவது இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? சன்கிளாஸ். Particle isomers. ஓகே ஓகே, ஐசோமெர்சம் கெமிஸ்ட்ரி. ஸோ அதுல என்ன வரும்ன்றது எனக்கு தெரியாது. நான் எங்க பொதுவா கேள்விப்பட்டிருக்கேன் இதுன்னு பாத்தீங்கன்னா, சன்கிளாசஸ் வாங்க போறோம், கடையில வாங்க போறோம்னா, கொஞ்சம் பிராண்டடான சன்கிளாசஸ் வாங்க போனோம்னா அங்க சொல்லுவாங்க, சார் திஸ் கிளாஸ் இஸ் போலரைஸ்ட். ஓகே, போலரைஸ்டுனா கிளாரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி அதை கொஞ்சம் காஸ்ட்லியா விற்பாங்க. Car glasses. பவர் கிளாஸ் இல்லமா, சன் கிளாஸஸ், கூலிங் கிளாஸ். Car glass. கார் கிளாஸஸ்ல போலரைட்ஸ் வருமானு எனக்கு தெரியல. ஆனா உங்களோட சன் கிளாஸஸ்ல வரும். ஆனா உங்களுடைய கார் கிளாஸ்ல வந்து ஒரு ஃபில்ம் மாதிரி ஒட்டுவாங்க. அந்த ஃபில்மை ஒட்டினா கிளார் கம்மியாகும்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா அதோடைய பிரின்சிபல் வந்து போலரைசேஷனுடைய பிரின்சிபலாங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஸோ நான் இது மட்டும் சொல்றேன். ஸோ சன் கிளாஸஸை நீங்க எடுத்துக்கணும். எடுத்துட்டு நீங்க போலரைஸா அன்போலரைஸ்டான்னு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் இங்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போலரைஸ்னா என்ன, அன்போலரைஸ்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சோர்ஸ்ல இருந்து எக்கச்சக்கமான எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலரா இருக்கும். அந்த சோர்ஸ்ல இருந்து வெளியே வரும். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் காம்பனன்ட் வில் பி எவ்ரிவேர். அதாவது எல்லா திசையிலையும் எல்லா டைரக்ஷன்லையுமே உன்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அதை ஃபில்டர் பண்ணி, ஏன்னா எனக்கு எல்லா டைரக்ஷன்லயும் இருந்ததுன்னா எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதை ஃபில்டர் பண்ணி நான் ஒரே டைரக்ஷன்ல அதை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் போலரைசேஷன்.
ஸோ இதை எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்லயே கீ. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து உங்களோட சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? இதுல இருந்து இப்படிதானே வேவ்ஸ் வெளியே வரும். இதை தான் நான் என்னன்னு சொன்னேன், ஒரு வேவ் ஃப்ராண்ட்னு சொன்னேன், இதுல இருந்து செகண்டரி வேவ்லெட்ஸ் டெவலப் ஆகும்னு சொன்னேன். ஸோ இங்கெல்லாம் லைன் இருக்கும். ஸோ இப்போ அவங்க என்ன கன்சிடர் பண்றாங்கன்னா, ஒரு அன்போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை இப்படிதான் வரைவாங்க. ஸோ ஒரு அன்போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் ஹவ் தே வில் டிரா திஸ். என்ன சார் ஆரோ மார்க்கா இருக்குன்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் தான். ஸோ ஒவ்வொன்றுத்துலயும் இப்படி இண்டிவிஜுவலா வேவ்ஸ் இருக்கும். அதான் இந்த ஆரோ மார்க். ஆல்ரைட். ஸோ இப்படி இருக்கு. இப்போ இந்த லைட் வந்து உங்களை நோக்கி வருது, அதனாலதான் இந்த லைன் உன் கண்ணுக்கு தெரியுது. சப்போஸ் இதே லைட்டை நீ சைட்ல இருந்து பாக்குற, உன் லைட் வந்து இப்படி லெஃப்ட்ல இருந்து ரைட்ல எப்படி போகுது, இப்படி போச்சுன்னா உன் கண்ணுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் கண்ணுக்கு வெறும்ன இந்த ஆரோ மார்க்ஸ் தான் தெரியும். இந்த ஆரோ மார்க் வந்து இந்த ஆரோ மார்க். வெறும்னா இதுதான் உன் கண்ணுக்கு தெரியும். அப்ப இந்த ஆரோ மார்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உன் கண்ணுக்கு டாட்டா தெரியும். ஏன் இது உன் கண்ணுக்கு டாட்டா தெரியுது? ஏன்னா நீ சைட்ல இருந்து பாக்குற, சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஆரோ மார்க் நம்மள நோக்கி இருக்கு. ஸோ அப்ப நான் சைட்ல இருந்து பார்க்கும்போது இட் அப்பியர்ஸ் லைக் அ டாட் ஃபார்மிங். ரைட். இதுல வந்து இந்த ரெட் கலர் பாத்தீங்கன்னா it is called vertical oscillation. It is called vertical oscillation. இந்த டாட் பாத்தீங்கன்னா horizontal oscillation. இவ்வளவுதான் பேசும். ஸோ இப்போ இந்த ஆசிலேஷன்ஸ் நான் சொல்றது வேவ்ஸ் தான். ஓகே, இந்த பக்கம் இந்த பக்கம்னு எல்லா டைரக்ஷன்லயும் வர்ற வேவ்ஸை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இட் வில் பி லைக் திஸ். இப்போ இத அன்போலரைஸ்டு லைட்னு சொல்லுவாங்க. Unpolarized light is a light which has both vertical and horizontal component of oscillations on it. Note பண்ணிட்டே வாங்க. Unpolarized light is a light that has both vertical and horizontal component on it. இப்போ நான் இதை போலரைஸ் பண்ணேன். சார் போலரைஸ்னா என்ன? ஃபில்டர். இதை நான் வடிகட்ட போறேன். சார் வடிகட்டுறதுன்னா எதெல்லாம் இப்ப நம்ம தடுத்து நிறுத்த போறோம்? சி, எனக்கு ஒன்னு வெர்டிக்கல் காம்பனன்ட் வெளியே வரணும், இல்ல ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெளியே வரணும். ஸோ வெர்டிக்கல் காம்பனன்ட் எனக்கு வேணும்னா நான் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை வடிகட்டிடுவேன். இதே ஹரிசாண்டல் காம்பனன்ட் வேணும்னா நான் வெர்டிக்கல் காம்பனண்ட்டை வடிகட்டிடுவேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, பேசிக்கா இப்போ ஒரு டீயே வடிகட்டணும்னா என்ன பண்றாங்க, ஒரு அந்த வடிகட்டுற மாதிரி இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுல உங்க டீ ஊத்துனாங்கன்னா அதுல தண்ணி வந்து அந்த நெட் வழியா போயிடும். ஆனா டீ தூளால அதுக்குள்ள நுழைய முடியாது, அங்கேயே மேலேயே தங்கி நின்றுடும். ஸோ இதுக்கு பேரு ஃபில்ட்ரேஷன். இப்போ நம்ம லைட்டை ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ லைட்டை எதை வச்சு ஃபில்டர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாஸ் கிறிஸ்டல்ஸ், அதுக்குன்னு சில கிளாஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அந்த கிறிஸ்டல்ஸை வச்சுதான் நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ பல விதமான கிறிஸ்டல்ஸ் இருக்கு.
அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, டார்மலின்னு சொல்லுவாங்க, டோபாஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி குவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸை வச்சு நம்ம இதை ஃபில்டர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் கவனமா கவனிங்க. அந்த மாதிரி ஃபில்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ற கிறிஸ்டலுக்கு பேரு போலரைட்ஸ். நோட் பண்ணிக்கணும். எப்படி நான் ஃபில்டரேஷன் பண்ண போறேன் இல்லையா, அந்த ஃபில்டரேஷன் ப்ராசஸ்க்காக நான் யூஸ் பண்ற அந்த மெட்டீரியலுக்கு பேரு, அந்த கிறிஸ்டலுக்கு பேரு போலராய்ட்ஸ். இப்படி இருக்கும். இப்ப கவனமா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க பாக்குறது அன்போலரைஸ்டு லைட். ஸோ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் ரெண்டுமே இருக்கு. இட்ஸ் அன் அன்போலரைஸ்டு லைட். இந்த அன்போலரைஸ்டு லைட் வந்து இந்த போலராய்டுக்குள்ள போகுது. இப்போ இந்த போலராய்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, உங்களோட ஓப்பனிங்ஸ் எல்லாமே வெர்டிக்கலா இருக்கு. ஸோ வெர்டிக்கலா இருக்கு ஓப்பனிங்ஸ் எல்லாமே. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த போலராய்டு வெறுமனை வெர்டிக்கல் காம்பனண்ட்டை மட்டும்தான் அது வழியா போக விடும், ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை அது வழியா போக விடாது. அதான் அதுக்கு அர்த்தம். நான் ரிப்பீட் பண்றேன். இந்த போலராய்டு என்ன பண்ணும், வெறுமனை வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸை மட்டும்தான் அது வழியா போக விடும், ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸை அது வழியா போக விடாது. ஸோ இப்போ வெளியே வர்ற லைட்டை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வடிகட்டி, முழுக்க முழுக்க உங்களோட ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே இங்க ஃபில்டர் ஆயிடுச்சு. இந்த லைட்டுக்கு பேரு பிளைன் போலரைஸ்டு லைட்னு பேரு. இந்த லைட்டுக்கு பேரு அன்போலரைஸ்டு லைட்னு பேரு. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் போலரைசேஷன். ஸோ நம்ம சன்கிளாஸஸ்லாம் இதை தான் பண்ணும். ஸோ எப்படி சார் இதை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்க சன்கிளாஸஸ் போட்டு ரோட்ல போறீங்கன்னா சைட்ல இருந்து கிளார் அடிக்கும். அந்த கிளாரை இது அவாய்ட் பண்ணிடும். ஸோ கிளாருங்கிறது ஹரிசாண்டல் காம்பனன்ட்டோட வர்ற ஒரு லைட்டு. அதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் முழுக்கவுமே ஃபில்டர் பண்ணி வெறும் வெர்டிக்கல் காம்பனன்ட் உனக்கு கொடுக்கறதுனால அந்த மாதிரி கிளார் அடிக்கிற எந்த விஷயமுமே உன் கண்ணுக்கு வராது. இன்னும் உங்களுக்கு கிளியரா காட்டணும்னா அது பாருங்க. இதுல உங்களுக்கு என்னமா தெரியுது, இது வந்து ஒரு ஆர்டினரி அன்போலரைஸ்ட் லைட்டு. இதுக்குள்ள போகும்போது இதுல ஹரிசாண்டல் காம்பனன்ட் முழுக்க முழுக்க மிஸ் ஆயிடுது பாரு. அதே லைட்டை திருப்பி இதுல பாஸ் பண்ணனா ஒன்றும் ஆகாது, அதே திரும்பி வந்துடும். ஏன்னா இந்த போலராய்டும் இப்படி இருக்கு.
ஆனா இங்க கதையே வேற. இங்க வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் கம்ப்ளீட்டா ஃபில்டர் ஆகி வெளியே போயிடுச்சு. இங்க ஹரிசாண்டல் காம்பனன்ட்டே கிடையாது. இப்போ இங்க நீ வைக்க போற போலராய்டை திருப்பி வச்சிருக்க. ஸோ திருப்பி வச்சிருக்கேன்னா இந்த போலராய்டு வந்து வெறுமனா ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை மட்டும்தான் அது வழியா போக அலோவ் பண்ணும். ஆனா நீ அனுப்ப போற லைட்ல என்ன இல்ல, ஹரிசாண்டல் காம்பனண்ட்டே இல்ல. அப்ப சுத்தமா எதுவுமே வெளியே வராது, நோ லைட். இதை நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா தெரியும். வெயிட் பண்ணுங்க, நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாரு. தெரியுதா? இப்படிதாம்மா வேவ்ஸ் இருக்கும். இதுதான் வேவ்ங்கிறது. ஆனா அவங்க காமிச்சது லாங்கிடியூட்னல் வேவ். ஒரு போலராய்டுங்கிறது இப்படிதான் இருக்கும். புரியுதா? ஒரு சில நேரத்துல அது என்ன பண்ணும், ஹரிசாண்டல் காம்பனண்டால பண்ணும். இப்போ வேவ் இப்படி இருக்கும்போது அழகா அதுக்குள்ள போயிடுச்சு. ஆனா இதுவே நீங்க வெர்டிக்கலா ஆசிலேஷன் இருந்ததுன்னா அந்த ஆசிலேஷன் அதுக்குள்ள நுழையவே இல்லை, பாத்தீங்களா? ஸோ கம்ப்ளீட்டா இது என்ன பண்ணுது, நீ என்ன மாதிரி ஆசிலேஷன் இருந்தாலும் அந்த போலராய்டுங்கிறது எதை எதை மட்டும்தான் அலோவ் பண்ணும், வெறும் ஹரிசாண்டலை மட்டும்தான் அலோவ் பண்ணும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப அவங்க எப்படி பண்ண பாரு, அவங்க கைய எல்லா டைரக்ஷன்லயும் சுத்தணும். அப்படி எல்லா டைரக்ஷன்லயும் சுத்தினாலும் அந்த வுட் வழியா வெளியே வரப்போற லைட் வந்து எக்ஸாக்டா உன்னுடைய அந்த டெஸ்க்கு பேரலா தான் இருக்கு. இதுதான் உன்னுடைய போலரைசர் பண்ணும். எந்த டைரக்ஷன்ல ஆசிலேஷன் இருந்தாலும் அந்த போலராய்டு வழியா வெளியே வந்ததுன்னா ஒரு லைட் வேவ் என்ன ஆகும், இட் வில் ஜஸ்ட் ஃபாலோ த பாத் தட் இஸ் கிவன் பை யுவர் போலராய்டு. இதுதான் கரெக்டா போலரைசிங் சன்கிளாசஸ். இது வந்து இதே மாதிரி உன் கண்ணுக்கு தெரியாத மாதிரி ரெயில்ஸ் இருக்கும். இப்போ நீ பார்க்கும்போதே தெரியும், அவன் சட்டை ஒயிட் கலர், இது வழியா பார்க்கும்போது அதுவே டல் ஆயிடுச்சு பத்தியா? ஏன்னா அது வழியா வரப்போற ஒயிட் லைட்டை அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிடுச்சு. என்ன ஃபில்டர் பண்ணிடுச்சுன்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் அது ஃபில்டர் பண்ணிடுச்சு. ஸோ அது ஃபில்டர் பண்ணதுனால அதோட இன்டென்சிட்டியும் குறைஞ்சிருச்சு. இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுவோம். பாருங்க, இப்ப பாருங்க, கவனமா கவனிங்க. என்னாச்சு என்னாச்சுமா? அவங்க அந்த வச்சா ஒண்ணுமே வெளியே வரல. ஆனா இந்த டைரக்ஷன்ல வச்சா வெளியே வருது. கரெக்ட் பாருங்க, சுத்தமா எதுவுமே வராது. ஸோ சன்லைட் வந்து ஒரு போலரைசருக்குள்ள போகும். ஃபுல்லா ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆச்சுன்னா வெர்டிக்கல் காம்பனன்ட் இருக்கும். அந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் திரும்பவும் அந்த போலரைசருக்குள்ள போச்சுன்னா வெளியவே வராது. இதுதான் நடக்குது. இது ரியல் டைம்ல நடக்கும். நம்ம சன்கிளாசஸ்ல இந்த மாதிரி போலரைசர்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இன்டென்சிட்டியை பத்தி பேசும். சார் அது என்ன சார் இன்டென்சிட்டி குறையும் அதிகமாகும்னு சொன்னீங்களே? ஒவ்வொரு வாட்டி உன்னோட லைட் வந்து ஒரு போலரைசருக்குள்ள போகும்போதும் அதோட இன்டென்சிட்டியில் மாற்றம் ஏற்படும். இதுதான் அதுக்கான ரூல். இந்த ரூலுக்கு பேரு மேலஸ் லா. லிசன். This law states that the intensity of the polarized light transmitted through the analyzer varies as a square of the cosine and the angle between the plane of transmission and analyzer. ஸோ நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், அது என்ன சொல்லுது அப்படிங்கிறது நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாரு. ஐ அப்படிங்கிறது தான் உள்ள வரப்போற லைட்டுடைய இன்டென்சிட்டி. அது எப்போ வந்து உன்னோட போலராய்டுக்குள்ள நுழையுதோ அப்பவே என்ன ஆயிடும், அந்த இன்டென்சிட்டி பாதியா குறைஞ்சிரும். அந்த இன்டென்சிட்டி அப்படியே பாதியா குறைஞ்சிரும். அன்போலரைஸ்ட் லைட் ஃபர்ஸ்ட் ஒரு போலராய்டுக்குள்ள நுழைஞ்சதுன்னா வெளியே வரும்போது அந்த லைட்டுடைய இன்டென்சிட்டி பாதியாக குறைஞ்சிடும். ஐ அப்படிங்கிற இன்டென்சிட்டியோட அது உள்ள நுழையும் போது வெளியே வரப்போற லைட்டுடைய இன்டென்சிட்டி I/2 மாறிடும். சரி, இப்ப இந்த லைட்டை இந்த போலராய்டுக்குள்ள நான் பாஸ் பண்றேன். ஆனா இந்த போலராய்டு வந்து இந்த மாதிரியும் இல்லை இந்த மாதிரியும் இல்லை. ஸோ எக்ஸாக்டா வெர்டிக்கலாவும் இல்லை எக்ஸாக்டா ஹரிசாண்டலாவும் இல்லை,
ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்கு. அப்போ முழுசா லைட் வெளியவும் வராது, முழுசா லைட் தடுக்கவும் படாது. சோ ஒரு பார்ஷியலான லைட் வெளியே வரும். அந்த லைட்டுடைய இன்டென்சிட்டியை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலால கண்டுபிடிக்கணும். I equal to I0 into cos square theta. That is the formula that you will use to find the intensity of the outcoming light. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதியிருக்காங்களா, ஆக்சுவலாக இதை எப்படி எழுதியிருக்கணும்னா I equal to I0ங்கிறது இந்த அனலைசர்னு போட்டிருக்கு. இந்த அனலைசருக்குள்ள நுழைய போற லைட்டுடைய இன்டென்சிட்டி. ஸோ இப்போ இந்த அனலைசருக்குள்ள நுழைய போற லைட்டுடைய இன்டென்சிட்டி என்ன? I/2. அவங்க I0ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா I0 இஸ் நத்திங் பட் I/2 cos ஸ்கொயர் தீட்டா. சார் அது என்ன சார் cos ஸ்கொயர் தீட்டானா என்ன ஆங்கிள் இங்க போடணும்? இதோ பாரு, இது ஒரு போலரைசர். இந்த போலரைசர்ல இப்படி இருக்கு ஓப்பனிங். அதுக்கு மேலேயே நீ ஒரு அனலைசர் வச்சிருக்க. ஆனா அந்த அனலைசரை நீ எந்த ஒரு ஆங்கிள் வச்சிருக்கனா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வச்சிருக்க. சோ இந்த ஆங்கிள் இருக்கு பத்தியா, இதுக்கும் இந்த ஓப்பனிங்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளை தான் நீ இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ இப்போ இதை சைட்ல இருந்து காட்டுறதுனால அவங்களால அதை சரியா வரைய முடியல. ஆக்சுவல் சினாரியோ இதுதான். நீங்க ஃப்ரண்ட்ல நின்று பார்த்தீங்கன்னா இந்த அனலைசருடைய ஓப்பனிங்ஸ் இப்படி இருக்கும், இந்த போலரைசருடைய ஓப்பனிங் இப்படி ஹரிசாண்டலா இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டா. கிளியர்? Yes, sir. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஓகே, ப்ராப்ளம் போலாமா? Sir, 1 minute, sir. சார் அந்த டயக்ராம் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றீங்க? இந்த டயக்ராம் அம்மா ஃபர்ஸ்ட் ஒன்னா, இது செகண்ட் ஒன்னா? இதுவா செகண்ட் நான் வரைஞ்சிருக்கிறதா? இல்ல சார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அன்போலரைஸ்டு லைட். இந்த அன்போலரைஸ்ட் லைட் வந்து போலராய்டுக்குள்ள நுழையுது. எப்பெல்லாம் வந்து ஒரு அன்போலரைஸ்ட் லைட் போலராய்டுக்குள்ள நுழையுதோ அதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் முழுக்க காணாம போயிடுது. ஸோ இப்போ அதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் முழுக்க காணாம போயிடுச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன், அதோட இன்டென்சிட்டி பாதியா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதோட இன்டென்சிட்டி பாதியா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது வழியா வேற வெளியே வரப்போற லைட்டுடைய இன்டென்சிட்டி இதுக்குள்ள போன லைட்டோட இன்டென்சிட்டியில ஜஸ்ட் பாதி தான் இருக்கு. அந்த லைட்டை இந்த அனலைசருக்குள்ள நுழைக்கிறாங்க. அந்த லைட்டை இந்த அனலைசருக்குள்ள நுழைக்கும் பொழுது முழுசா உன் லைட் இன்னும் போயிடாது, முழுக்க உன் லைட் பாஸ் ஆகியும் போயிடாது. ஏதோ ஒரு பார்ஷியலான லைட் வந்து தடுத்து நிறுத்தப்படும். அது எந்த அளவுக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. So I is the intensity of the light that is coming out of the analyzer. I0, which is II/2, which is II/2 is the intensity of the light that got it. Clear? And இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய போலரைசருக்கும் அனலைசருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள், ரைட்? சார் அங்க அனலைசர் அப்படின்றது என்ன சார்? அனலைசர்ன்றது இன்னொரு போலராய்டுமா, அதுக்கு பேர் அனலைசர். ஆனா அதுவும் ஒரு போலராய்டு தான். அது லைட்டை அனலைஸ் பண்ண யூஸ் பண்றதுனால அதுக்கு பேர் அனலைசர்னு வச்சிருக்காங்க. மற்றபடி அதுவும் வந்து
இந்த மாதிரி ஒரு போலராய்டு தான். அதுல எந்த குழப்பமுமே வேண்டாம். ரைட்? Sir, option B. ஃபோர்த் ஆப்ஷனா? B, sir. 2. கரெக்ட் கரெக்ட். எனக்கு கரெக்டா அந்த ப்ராப்ளம்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸுமே இதே மாதிரி தான் இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட நம்மளோட சாப்டர் முடியுது. வேவ் ஆப்டிக்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் கோ இன்டு மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸ்ல இருந்து நான் சில சம்ஸ் தருவேன். ஸோ இன்னைக்கு மீன் டைம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் இன்னும் உங்களுக்கு டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் தரேன். நீங்க அதெல்லாம் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கூல்ல எல்லாம் என்ன சாப்டர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? Wave optics, sir. வேவ் ஆப்டிக்ஸ் தான் சொல்லி தராங்களா? என்னம்மா? Yes, sir. அப்போ என்ன நெக்ஸ்ட் மந்த் முடிச்சிருவாங்களா போர்ஷனு? Yes, sir. ஃபுல் புக்கை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? Revision. ரிவிஷன். சரி. படிக்க சார் எங்களுக்கு அந்த எல்லாத்தையும். அடுத்த லெசன் ஆரம்பிச்சிட்டாங்க சார், டியூவல் ரேடியேஷன். டூவல் நேச்சர் போயிட்டாங்க. அச்சோ, நான் நினைச்சேன் நான் தான் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். உங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து இப்பதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்ல ஏசி அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்கன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஸோ அவங்க என்னை விட ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்களே. அப்படி பார்த்தீங்கன்னா இது மந்தே இன்னும் ஆகஸ்டே முடியல, செப்டம்பரே முடிச்சிட்டாங்கன்னா மார்ச் எக்ஸாமுக்கு அவங்க எவ்வளோ நாள் வந்து போர்ஷன்ஸ் நடத்துனாங்களோ அதை விட ஜாஸ்தியான நாள் ரிவிஷன் தராங்களேம்மா உங்களுக்கு. செப்டம்பர் முடிச்சிட்டாங்கன்னா கூட அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாசம் ரிவிஷன் தராங்க. ஆனா உங்களுக்கு கிளாஸே நம்ம 3 மாசம் தான் எடுத்த மாதிரி இருக்கு. சார் எங்களுக்கு செப்டம்பர் மிடில்குள்ள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா டெஸ்ட் சார், ஃபுல்லாவே டெஸ்ட். அதுதான்மா, சொல்லி கொடுக்குற டைமை விட ரிவிஷன் பண்ற டைம் ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் நான் பாக்குறேன், என்னடா இது நீட்டு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் போர்ஷனை எப்போ முடிப்பாங்கன்னா அரௌண்ட் டிசம்பர் முடிப்பாங்க. ஸோ டிசம்பர் முடிச்சிட்டாங்கன்னா, இல்லை டிசம்பர்ல நவம்பர் எண்டு முடிச்சாங்கன்னா டிசம்பர்ல வந்து ஒரு ஃபுல் பேப்பர் டெஸ்ட் வைப்பாங்க. அப்புறம் ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3, அப்புறம் அந்த மாதிரி போர்டு எக்ஸாம், அப்புறம் அப்படியே போர்டு ப்ராக்டிகல்ஸ் வந்து அப்படியே முடிஞ்சிடும். இப்போ என்னடானா செப்டம்பரே போர்ஷன்ஸை முடிச்சிடுறாங்கன்னா ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா சார், 12th ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி இருக்கு சார் எனக்கு. 12th கிராஷ் கோர்ஸ் மாதிரி இருக்கா? ஆமா, கண்டிப்பா. அவ்வளோ ஃபாஸ்டா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பைஹார்ட் பண்ணி உங்களை ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஓகே, ஸோ மெதுவா போயிருக்கலாம். ஸோ மெதுவா எல்லாமே புரியுற மாதிரி போயிருந்தா இந்த ரிவிஷனே தேவைப்பட்டிருக்காது.
ஓகே, ஸோ டூ திஸ் கொஸ்டின் மா. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கவனமா போடணும். சார் இது ஏற்கனவே போட்டோம் சார். ஓ, இது போட்ட ப்ராப்ளமா? எஸ் சார். சரி சரி சரி. ஸோ தப்பான ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்ணி ரைட் எடுங்க. சார் ஃபோர்த் ஆப்ஷன். அவ்வளோதாம்மா, முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் த கிளாஸ் பிளேட் of the refractive index 1.5 and thickness, this is kept in one path of the ray. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்லிட்டை மறைக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் பிளேட்டை வச்சிடுறாங்க. ஸோ அப்படி கிளாஸ் பிளேட்டை வச்சா என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. தேர் வில் பி நோ ஷிஃப்ட் இன் த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். கண்டிப்பாக ஷிஃப்ட் இருக்கும், இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது, ஃப்ரிஞ்ச் வித் வில் இன்க்ரீஸ். வித் மாறாது. ஸ்லிட்டோடைய வித்தை நீ மாத்துற வரைக்கும் ஃப்ரிஞ்சோடைய வித் மாறாது. ஸோ தட்ஸ் ராங். ஃப்ரிஞ்ச் வித் வில் டிக்ரீஸ், அதுவும் தப்பு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட்.
Sir, option 4. அவ்வளவுதான். இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? டபுள் ஸ்லிட்டா சிங்கிள் ஸ்லிட்டா? என்ன கொஸ்டின் இது? டபுள் ஸ்லிட் கொஸ்டினா சிங்கிள் ஸ்லிட் கொஸ்டினா? சிங்கிள் ஸ்லிட். சிங்கிள் ஸ்லிட். சிங்கிள் ஸ்லிட்டோட சென்ட்ரல் மேக்ஸிமா கேட்குறாங்க, விச் இஸ் 2 lambda d/d இல்ல? அவ்வளோதான். நேரடியாக எல்லாமே போட்டு ஆன்சர் சொல்ல வேண்டியதுதான். ஆனால் என்ன, 1 மீட்டர்ஸில் இருக்குது, 1 மில்லிமீட்டர்ஸில் இருக்குது. கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணணும். உங்களோட மில்லிமீட்டர்ஸை நீங்கள் மீட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி போட்டால் தான் ஆன்சர் வரும். அதை கன்வெர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்க. நானோனா 10⁻⁻9. டன். எல்லாருக்குமே ஆன்சர் கிடைச்சிச்சாமா இருக்கு? எல்லாருக்குமே ஆன்சர் கிடைச்சிருச்சா சொல்லுங்க. எஸ் சார். Okay then, so I'll stop here today. சார் Will இது be- ஒர்க் அவுட் பண்ணிக்காமீங்க சார். ஒண்ணுமே இல்லை. இது பாரு, கேபிட்டல் டி ஏற்கனவே மீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ அதை வந்து மாற்ற வேண்டாம். உன்னோட வேவ் லென்த் லாம்டாவும் மீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ இதையும் மாற்ற வேண்டாம். இது லாம்டா, இதையும் மாற்ற வேண்டாம். இதை மட்டும் மாற்றணும். which is small d. Small d equal to 0.3 into 10⁻³ meters. Where capital D equal to 2 meters. So அவ்வளவுதான். So W equal to 2 lambda D by small d. போட்டிங்கன்னா ஆன்சர் 2 into 580 into 10⁻⁻9 divided by 0.3 into 10⁻³ times 2. இதெல்லாம் calculate பண்ணீங்கன்னா you will get the answer correctly. Answer. Fourth option. Okay, ma. So I'll just stop here today. We will again meet in the next week, and I will start with dual nature next week. Okay. Thank you. Thank you, sir. ஓகே சார். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, ma'am.